இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியுது. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக பூஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன ட்ரெய்லர் பார்க்க போகிறோம்னா, ஜே பேபி படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சித் சார் நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து தான் படம் வருது. நம்ம ஊர்வசி மேம் இவங்கெல்லாம் இருக்காங்க, அட்டகத்தி தினேஷ் இவங்க எல்லாமே இருக்காங்க. ட்ரெய்லர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம சேனலில் ரியாக்ஷன் வீடியோவாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஓப்பனிங் வந்து செம்மையாக இருந்ததுங்க. செம்ம ஜாலியாக பாதி ட்ரெய்லர் வரைக்கும் நல்லா ஒரு செம்மையாக கொண்டு போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெய்லருடைய டோட்டல் இதுவே மாறிடுச்சு. ரொம்ப அழுத்தமான கதையை பேசியிருக்காங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் டச்சாக அம்மாவோட சென்டிமெண்ட்டை பயங்கரமாக படத்தில் வச்சுருக்காங்க. அட்டகத்தி தினேஷ் வந்து அவங்க அம்மா காணோன்னு சொல்லிட்டு தேடின்னு போகிற அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. பார்க்க முடியல, அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தது. ஏதோ செம்மையான ஒரு கண்டென்ட்டாக இருக்குன்ற மாதிரி தோணுது. தினேஷ் பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. படம் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்ல ஒரு காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷ்னலாகவும் சோஷியல் மெசேஜாகவும் சம்திங் எதுவோ சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊர்வசி மேம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அது எல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்குது. அது ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வந்து காணாமல் போயிடுறாங்க. அது அப்படி போகும்போது தினேஷ் பயங்கரமாக பண்ணியிருக்காருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.